பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஒரு சில பேருக்கு லாட்ரி மோகம் இருக்கும். காரணம், லாட்ரியில் நிறைய பணம் விழுந்தாக்கா ஒரு பல்க் செட்டில்மெண்ட்டு, லைஃப் டைம் முழுக்க அந்த பணத்தை வச்சு செட்டில் ஆகிடலாம், நிம்மதியாக வாழலாம். அதுக்காக லாட்ரியில் நிறைய பேர் பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். பல்க் செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரேயர். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நான் வீட்டு வாடகையை கட்டிகிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு தேவையானதை மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். என்னுடைய எல்லா தேவைகளும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு உண்டான பணத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கனாக்கா நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பேரமே பேசுவாங்க பாருங்க. இதெல்லாம் செஞ்சிட்டாக்கா நான் அப்புறம் எனக்கு எந்த விதமான கவலை இல்லை, நான் நிம்மதியாக உங்களுக்காக ஊழியம் செய்வேன். எனக்கு 3 பசங்க 4 பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு இப்போவே எல்லா தேவைகளையும் சந்திச்சிருங்க, எதை குறித்தும் நான் கவலைப்படக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நான் நிம்மதியாக இருப்பேன், அப்போ தான் நான் உங்களை நம்புவேன். எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்துடணும், மாதம் மாதம் என்னால் இந்த வீட்டு வாடகைக்காக போராட முடியாது அப்படின்னு சொல்லி பல்க் செட்டில்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரால் பல்க் செட்டில்மெண்ட் நிச்சயமாக பண்ண முடியும், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஆனால் ஒரு சில நேரங்கள் அப்படி நடக்கிறது இல்லையே. எதுக்காக அப்படி நடக்கிறது இல்லை? இன்றைக்கு அதெல்லாம் நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். எப்படி நாம் ஆண்டவர் சார்ந்து வாழ்வது, ஏன் ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் இப்படி அபரிதமான தேவைகளினால சந்திக்காம அனுதினமும் அவரை சார்ந்து இருக்கும்படியாய் செய்கிறார், அதில் என்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு. நம்முடைய எல்லா பயமும் வேதனையும் இன்றைய தினத்தை குறித்து கிடையாது. எல்லோருக்குமே பயமும் வேதனையும் திகிலும் ஒரு பதற்றமும் நாளைய தினத்தை குறித்து தான், எதிர்காலத்தை குறித்து தான். பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி சமாளிக்க போகிறோம், ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், நாளைக்கு இந்த சுப காரியங்கள், வீட்டில் நல்ல விசேஷமான காரியங்கள் இருக்குது, கல்யாணம் இருக்குது, இதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம் சொல்லி எல்லோரும் நாளைய தினத்தை குறித்து தான் அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஏசு ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதலாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறத நிறுத்துங்க. 2வது, இதே அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளை போல நீங்க ஜெபிக்க வேண்டாம். காரணம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்படி ஜெபிக்கணுங்கிறது நான் சொல்றேன், அதன்படி நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இயேசு ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம அதை படிக்க முடியும். பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சுட்டு அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, நல்லா கவனிங்க அவருடைய வார்த்தைகளை. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இன்றைக்கு உண்டான தேவைகளை, இன்றைக்கு நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணுவதற்காக கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன செலவாகுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க, 1 இயருக்கு என்ன ஆகணுமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு ஜெபிக்கவே இல்லை. இயேசு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளினுடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறதற்காக கற்றுக் கொடுத்தாரே அன்றி ஒரு பல்க் செட்டில்மெண்ட்டுக்காக நான் கவலையே இல்லாமல் இருக்கணும், அடுத்த வாரம் முழுக்க நான் கவலைப்படக்கூடாது, ஒரு மாசம் ஒரு வருஷம். பாருங்க, இது மனித இயல்பு தான். நான் கூட அப்படி ஜெபம் பண்ணுவேங்க. ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலும்
நான் கூட அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஊழியத்தில் அநேக தேவைகள் இருக்குது. மாதாந்திர தேவைகள், மாதாந்திர கூட்டங்களை நடத்துவதற்கு, டிவி ஊழியங்களை நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பணம், லட்சக்கணக்கில் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. நான் ஒவ்வொரு வருஷத்தினுடைய இறுதியில் இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே யாராவது வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த வருஷம் புது வருஷத்தில் உண்டான எல்லா தேவைகளுக்கு உண்டான பணத்தை வச்சுக்கோங்க பிரதர்னு கொடுத்துட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு வருஷம் கூட நடந்தது இல்லைங்க அப்படி. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எப்படிரா அடுத்த மாதத்தை நாம் தள்ள போகிறோம், எப்படிரா அடுத்த மாதத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகுதுன்னு சொல்லி நாம் எண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அற்புதங்க. எனக்கு சாட்சி சொல்வதற்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒரு சாட்சி இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு எப்படியாவது அந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்கன்னே தெரியவே தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறாரு. ஒருவேளை அவர் எனக்கு ஒரு பல்க் செட்டில்மெண்ட் 1 இயருக்கு உண்டான ஒவ்வொரு மாதமும் சும்மா கவலைப்பட்டு இருக்காதப்பா, மொத்தமாக கொடுத்துட்றேன் யார் மூலமானு சொல்லிட்டு கொடுத்தாருனாக்கா எனக்கு ஒரு சாட்சி தான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு பல சாட்சிகள் இருக்கிறது சொல்வதற்கு. நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது அவருடைய மகிமையை அனுதினமும் நாம பார்க்க முடியும். நம்மகிட்ட நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் நிறைய பணம் இருக்குது, கையில் நிறைய காசு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ஆண்டவருடைய மகிமை, அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அவர்களால் சரியாக உணர முடியாது. ஆனால் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களால் தேவனுடைய வல்லமையை உணர முடியும். அற்புதங்களை அவர்களால் பார்க்க முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் ருசிக்க முடியும். நாம தேவனை சார்ந்திருப்பது சாட்சிகளுக்காகவும் கூட, அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் கூட. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை நாம நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும், அதை அனுபவிக்க முடியுங்க. நீங்க யாத்ராகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கனாக்கா, அங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்துகிறார். 40 வருஷமா அவர்கள் அந்த பாலைவனத்தில் சுற்றி வரும்படியாக ஆகிவிட்டது. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். வேதாகமத்திலேயே மிக நீண்ட ஒரு அற்புதம், 40 வருஷமா தொடர்ந்து நடந்த ஒரு அற்புதம்னாக்கா அது இதுதான். அவர்களுக்கு வேண்டிய உணவு மன்னா என்கிற விதத்துல அது ஒரு பனி போல படர்ந்து கிடக்கும். அந்த மாவு எடுத்து அவர்கள் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டார்கள். அது மன்னான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் அது அவர்கள் இருந்த இடத்துல அப்படியே பனி போல படர்ந்து கிடந்தது. 40 வருஷமா இப்படி தேவைகளை சந்தித்தாரு. அதை தொடங்குகின்ற பட்சத்துல யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி ஆண்டு சொல்றாரு, அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளுக்கு, ஒரு நாளுக்கு என்ன உன்னால சாப்பிட முடியுமோ அதை மாத்திரம் நீ சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கூடவே சொன்னாரு, அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். பாருங்க, என்னை சார்ந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நான் இதன் வழியாக சோதிப்பேன். உன்னால என்ன சாப்பிட முடியும் ஒரு நாளுக்கு, அதை மாத்திரம் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு சில பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைங்க. ஆண்டவர் இதையும் கூட சேர்த்து சொல்லிட்டாரு மோசே கிட்ட, இதன் மூலமாக நான் அவர்கள் என்னுடைய வார்த்தையின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் சோதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இதுல ஒரு கேட்ச் இருக்கு. அனுதினமும் அவரை சார்ந்திருப்பதுல ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் அதன் மூலமாக பார்க்கிறாரு, நாம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தது அப்படின்னாக்கா 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா, தேவைக்கு அதிகமா மன்னாவை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதில் சிலர் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒருவேளை நாளைக்கு மன்னா வரலனாக்கா, ஆண்டவர் ஒருவேளை நம்மளை மறந்துட்டாருனாக்கா, நாம பட்டினியா இருக்கணுமே, நமக்கு சாப்பாடு கிடைக்காது,
ஒருவேளை இது வராமல் போயிடுச்சுன்னா இந்த மண்ணா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கவலை, குடும்பத்தின் மீது அவ்வளோ அக்கறை. என் பிள்ளைங்க கஷ்டப்படுமே, என் பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோமே, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் சொல்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சுக்கிட்டாங்க ஒரு கூட்டம். ஆனால் வேதம் சொல்லுது அது பூச்சி பிடித்தது, அது நாற்றம் எடுத்ததுன்னு சொல்லி. நீங்கள் நல்ல வேதத்தை வாசிங்கனாக்கா அவர்கள் 6ஆம் நாளில் சேர்த்தது, அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கும் சேர்த்து 6ஆம் நாளில் 2 மடங்காக சேர்த்து வைத்தார்கள். ஆனால் அது கெட்டு போகல, நாற்றம் எடுக்கல, பூச்சி பிடிக்கல. ஆண்டவர் அப்படி அற்புதமாக செய்தார். ஆனால் மற்ற நாட்களில் யாரெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சாங்களோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அங்கே அவர்கள் மேல் கோபம் உண்டது. இன்னைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஏன் ஒரு சில நேரங்களில் பல்க் செட்டில்மெண்ட் செய்ய மாட்டேங்கிறாரு? காரணம் இதுதான். நாம நிறைய நேரங்களில் ஒரு சில நபர்களுக்கு இந்த படிப்பினை ரொம்ப அவசியம். மொத்தமாக பணம் கொடுத்துட்டாக்கா, மொத்தமாக தேவைகளை சந்திச்சிட்டாக்கா அவங்க ஆண்டவர் பக்கமே வர மாட்டாங்க. கூட்டமாக ஆயிரக்கணக்கில் ஜனங்க ஆலயங்களை நிரப்புறதும் ஜெப கூட்டங்களை நிரப்புறதும் நீங்க பாக்குறீங்களே, அதுல எல்லோருக்கும் எல்லா தேவைகளையும் சந்திச்சிருங்க. ஒரு 1 இயருக்கு அடுத்த மீட்டிங்க்கு எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க. அடிக்கும் 10,000 பேர் வந்த இடத்துல 1000 பேர் கூட வருவாங்களான்றது ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஏன் ஆண்டவர் தேவைகளை அபரிதமாக சந்திக்கிறது இல்லை? ஏன்னாக்கா நிறைய பேருக்கு கொடுத்துட்டாக்கா தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜெபம் செய்ய மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டாங்க. அது எப்போ காலி ஆகுதோ அப்பதான் ஆண்டவர் பக்கம் திரும்பி வருவாங்க. அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம், அந்த உறவு, அவரோடு கூட பேசக்கூடிய தருணம், அந்த அந்யோன்யம் ஐக்கியம் இருக்கு தெரியுங்களா, அதுல ஒரு விரிசல் ஏற்படும். ஆண்டவர் இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்கிறோங்கிறத விட நாம அவர்கிட்ட எப்படி பழகிறோங்கிறதுல ரொம்ப அதிக அக்கறை இருக்குது. பெற்ற தகப்பனும் தாயும் பிள்ளைகள் என்னதான் பெரிய காரியம் செஞ்சாலும் அதுல சந்தோஷப்பட மாட்டாங்க. தங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளோடு கூட அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுபோலதான் தேவன், நாம பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், ஆனால் அவருடைய பாதத்தில் உட்காந்து நாம அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த நேரத்தை நாம கொடுக்கலனாக்கா அதை விட ஒரு பெரிய இழப்பு ஆண்டவருக்கு இல்லை. அதை விரும்புறாரு. தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்துல வந்து பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய பராமரிப்பில் இருக்கணும், தன்னை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. நிறைய பேர் இந்த ஐக்கியத்தை இழந்து விட முடியும். எப்போ தெரியுங்களா? அவர் எல்லா தேவைகளும் சந்தித்து விட்டால். ஆண்டவருக்கு இது தெரியும், இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா இவங்க நம்ம கிட்ட வரவே மாட்டாங்கன்னு சொல்லி. அதனாலதான் ஒரு சில நேரங்களில் நமக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் நாம கேட்கிறபடி அவர் நடந்து கொள்ளாமல், மாறாக அனுதினமும் நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பயப்படாது, நான் கொடுப்பேன், என்னை சார்ந்திருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னாக்கா தைரியமாகவே இருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாளை தினத்தை குறித்து கவலையப்படாது, இன்றைக்கு என்ன தேவையோ அதை வச்சு சந்தோஷப்படு. இன்றைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளு, கொடுப்பாரு. இன்றைக்கு வந்த மன்னா உன்னை போஷிக்க நாளைக்கு வரும், அடுத்த நாளும் வரும், நீ சாகின்ற வரையிலும் வரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லாம இருக்கலாம், உனக்கு சேமிப்பு இல்லாம இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்காக நீ சொத்து சேர்த்து வைக்காம இருக்கலாம், உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, எனக்கு எல்லாம் கொடுத்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், எல்லாமே எனக்கு வந்துடுச்சுன்னா தான் நான் ஆண்டவருக்கு போய் ஊழியம் செய்வேன், அப்போதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், ஆண்டவரை நம்புவேனாக்கா அது தவறு. மாறாக எதுவும் இல்லை என்றாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அனுதினமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரில் களி கூர்ந்து மகிழுங்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து அவர் பூரிப்படைகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். ஒவ்வொரு நாளும் அவர் யாருங்கிறத அனுபவிங்க. எதுவுமே இல்லாத போது திடீர்னு அவர் ஒரு தேவைகளை ஒரு விதத்துல ஒரு வழியில சந்திக்கும் போது அதை பார்க்கும் போது ஒரு பிரமிப்பு. நாம வேதத்துல வாசிக்கிற அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது அது ஒரு சாட்சிங்க. வெறும் பேப்பர்லயே இருந்தா போதாது, அது நம்ம செயல்ல பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அப்படி செய்வார் உங்களுக்கு.
ஒவ்வொருடைய தேவைகளையும் அனுதினமும் சந்திப்பார். அவரே சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.